உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கள நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்க்கும். குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் விடயம் என்று சொல்லும் பொழுது, தேர்தல்கள் வரும் பொழுது அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாதை திறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. நீண்ட காலமாக பாதுகாப்பு வலயம் என்ற அந்த போர்வையில் மக்களுடைய காணிகளை அபகரித்து செல்ல முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்த நிலைமைகளை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். இப்பொழுது புதிதாக அந்த பாதையை திறக்கப்பட்டிருக்கின்ற என்று செய்திகள் வந்திருக்கின்றது. எந்த பாதையை திறந்திருக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக திறந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு உண்மையில இந்த பாதை திறப்பு விடயத்தை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விடயமாக இல்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல முதல்ல பதிவு செய்ய முடியும். ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதை இன்னும் திறக்கப்படவில்லை. பாதையை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளுடன் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவை இது பல கேள்விகளை எழுப்புகின்றது. அதாவது ஒரு உண்மையிலே இது தமிழ் மக்களுடைய உரித்து. எங்களுடைய தேசத்தை உங்களுடைய தேவைக்காக ஆக்கிரமித்து விட்டு அங்கே நீங்கள் படைமுகாம்களை அமைத்து விட்டு அந்த படைமுகாமினுடைய தேவைக்காகவும் அந்த படைமுகாமை சூழ இருக்கின்ற அந்த பாதுகாப்பு என்கின்ற கேடயத்தை முன்னிறுத்தியதாக எங்களுடைய தேசத்தை நீங்கள் அபகரித்து வைத்துக் கொண்டு எங்களுடைய மக்களை அகதிகளாக அலைய விட்டு கொண்டு இன்று போர் முடிவடைந்து 16வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்னும் 3-4 தசாப்தங்களாக தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு 1990ஆம் ஆண்டு வளைவடக்கில் இருந்து அகதிகளாக விரட்டப்பட்ட மக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுடைய பெருமதியான பல நிலங்கள், காணிகள், வயல் நிலங்கள், அவர்களுடைய வீடுகள், தொழில் நிறுவனங்கள், வழிபாட்டிடங்கள், பாடசாலைகள் அனைத்துமே இன்று நிர்மூலமாக்கப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்டு இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இணைந்து அதனுடைய பிரதான ஒரு இணைப்பாக இருக்கின்ற வீதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று அந்த மக்கள் உள்நாட்டிலே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் சொந்த அவ்வளவு பெருமதியான காணிகளையும் இராணுவத்திடம் பறிகொடுத்து விட்டு அவர்கள் இன்று வீடற்றவர்களாக, காணியற்றவர்களாக, ஏதிலிகளாக இன்று நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த மக்களுடைய வாழ்விலே ஒரு விடியலை ஏற்படுத்தவோ இல்லை அவர்களுடைய காணிகளை வழங்கி அந்த மக்களை அந்த இடத்திலே நிம்மதியாக தங்களுடைய மண்ணிலே வாழ்வதற்கு வழி ஏற்படுத்துவதுதான் தமிழ் மக்கள் இதுவரை சந்தித்த அந்த இன்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்குமான ஒரு தீர்வாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் பாதையை சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற வகையிலே ஒரு காலையிலிருந்து பின்னேறம் வரை அந்த பாதையை திறந்து விட்டு படம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, இடையில ரங்கக்கூடாது, அங்கே எங்கேயுமே சுத்தி பார்க்க கூடாதுன்ற வகையில நீங்க வாகனத்துல இங்கேருந்து போனா அந்த இடத்துல வாகனத்துல பயணிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி என்ற வகையில தான் அது திறந்து விடப்பட்டிருக்குன்னா இது தெளிவா தெரியுது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களை எப்படியேன்னு ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்ந்து விட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று செப்டம்பர் ஜெனீவாவை இலக்கு வைத்திருக்கின்றார்கள். சர்வதேச ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வருகின்ற அறிக்கையிலே மிக காத்திரமாக இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வர இருக்கின்றது என்கிற செய்தி பல தரப்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி வருகின்ற போது அதை தமிழ் மக்களுடைய வாக்குகளை வைத்துக் கொண்டே அதுக்கு பதிலடி வழங்குவதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திடசங்கல்பம் பூண்டிருக்கின்றது. அவர்கள் மிக தெளிவாக நிகழ்ச்சி நிரல் போட்டு வேலை செய்கின்றார்கள். மற்ற அரசாங்கங்கள் எல்லாமே அவர்கள் ஒன்று மறுத்தார்கள், இல்லை உடன்பட்டார்கள். ஆனால் இவர்கள் தந்திரமாக வேலை செய்கின்றார்கள். அதாவது எங்களுடைய விரலை வைத்துக் கொண்டே எங்களை கண்ணை குட்டுகின்ற வேலையாக தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை வைத்துக் கொண்டே தமிழ் மக்களுக்கான நீதியை சாகடிக்கின்ற வேலையை அவர்கள் செய்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்கள் பிரதானமாக வேலை செய்கின்றார்கள். எப்படியேனும் வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கணிசமாக பெற்றுவிட வேண்டும். சபைகளை கைப்பற்ற விட்டாலும் உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவை அடைந்தது. நினைக்கிறேன் 88 உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு அடைவு. ஆனால் இந்த சபைகளையுமே அவர்கள் கைப்பற்றவில்லை. ஆனால் அவர்களுடைய அரசியல் பயணத்திலே
அது 88 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய, ஆனால் அது அவர்கள் என்ன குரங்கின் கையில பூமாலை கிடைத்ததை போன்று அதை இல்லாமல் செய்து இன்று நடுத்தெருவிலே நாதியற்று நிற்பது அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய தவறு. ஆனால் மக்கள் அந்த மாற்றம் என்கின்ற அங்கீகாரத்தை 2018 தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள். இன்று அவர்களோடு மாற்றத்தை நம்பி போன புதியவர்கள் இளையவர்கள் எல்லாம் இன்று அவர்களோட இல்லை. அது அவர்களுடைய தவறு. அதே போன்று தேசிய மக்கள் சக்தியும் சபைகளை கைப்பற்றாவிட்டாலும் அந்த விகிதாசார தேர்தல் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில், அந்த முறைமையின் அடிப்படையிலே அவர் கணிசமான வாக்குகளை பெற்றாலே அவர்கள் ஒரு உறுப்பினர்களை விகிதாசார அடிப்படையிலே பெற்றுவிட முடியும். ஒரு ஒரு வட்டாரத்திலே ஒரு 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 சபை உள்ளூராட்சி மன்றத்திலே அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிட்டால் அவர்கள் ஒன்றோ 2 உறுப்பினர்களை அவர்கள் இலகுவாக பெற்றுவிட முடியும். ஒருவேளை அந்த வேட்பாளர் கொஞ்சம் கனதியான வேட்பாளராக இருந்தால் நேரடியாகவே வட்டாரத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியும். ஆகவே விகிதாசாரத்தின் ஊடாகவும் கணிசமான வேட்பாளர்களை பெற்று வடக்கு கிழக்கிலே நாங்கள் இத்தனை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றோம் என்பதாக காட்ட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இப்படியாக ஏமாற்று நாடகங்களை அரங்கேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாதை திறப்பு என்பது முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு மாற்றமாக அல்லாமல் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக தேர்தல் கால நாடகமாகத்தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். மிராமேந்திரன், நீங்கள் தேர்தல் கால நாடகம் என்று சொல்லுகிறீர்கள், இது ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் இப்படி எதிர்த்து கொண்டிருந்தால், இப்படியான சில விடயங்களை தன்னும் அவர்கள் செயல்படுத்தும் பொழுது நாங்கள் அதை வரவேற்று உற்சாகமூட்டுவது தமிழர் தரப்புடைய பொறுப்பு. அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் அவ்வாறு செய்ய முடியாமல் இருக்கிறது? தமிழ் மக்கள் இன்று வழிவடக்கு மட்டுமல்ல, இன்று தமிழர் தாயகத்திலே இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை விடுத்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வனஜீவராசிகள் திணைக்களம், வன வன பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்று வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இவ்வாறு இராணுவத்தாலும் திணைக்களங்களாலும் திட்டமிட்டு அபகரிக்கப்பட்டு தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது இன்றும் அவர்கள் அந்த திணைக்கள ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இராணுவத்திடம் இருக்கின்ற நிலங்களை விடுவிப்பதுதான் உங்களுக்கு தேசிய பாதுகாப்பு, இராணுவத்தினுடைய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கின்றன்னு சொன்னால் 2009க்கு பின்னர் தான் இந்த திணைக்களங்கள் எல்லாமே அந்த விடயங்களை அபகரித்தார்கள். ஆக அதற்கு பின்னர் அபகரிக்கப்பட்ட அந்த நிலங்களை விடுவிப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? அதிலே நல்லெண்ணத்தை காட்டலாம் தானே. இந்த தையிட்டி விகாரையிலே இந்த நல்லெண்ணத்தை காட்ட முடியாமல் போயிருக்கின்ற அவர்களே வாக்குறுதி வழங்கிய விடயம். இந்த மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த விடயத்திலே உரிய நீதி வழங்கப்படும் என்று கூறிய பிற்பாடு கூட இந்த ஆட்சி நடைபெறுகின்ற போதே புதிதாக ஒரு கட்டடம் அங்கே திறந்து வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அப்ப தமிழ் மக்களுடைய நிலை என்ன? இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான தமிழ் மக்களுடைய அடிப்படை விடயங்களிலே. ஆகவே நாங்கள் இந்த சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம், இந்த ஏமாற்று நாடகங்களுக்கெல்லாம் திருப்தி அடைந்து இதையெல்லாம் நாங்கள் ஆறுதல் பரிசுகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது மிக மோசமான முன்னுதாரணமாக போய்விடும். இந்திய அரசியலிலே, தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுமுறை இருக்கின்றது. ஒரு தேர்தல் வருகின்றது என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் வருவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னர் ஆரம்பித்து விடுவார்கள், விலைகளை உயர்த்தி விடுவார்கள். விலைகளை உயர்த்தி மக்களை படு திண்டாட்டத்திலே வைத்திருப்பார்கள். தேர்தல் அண்மிக்கின்ற போது விலைகளை குறைப்பார்கள், இல்லை ஏதாவது ஒரு சலுகைகள் தடைகளை நீக்குவார்கள். அதன் மூலமாக மக்கள் அந்த இவர்களானே கூட்டினார்கள் என்பதை மறந்து விடுவார்கள். மக்களுடைய பார்வையிலே தேர்தல் கிட்ட வருகின்ற போது பரவாயில்லை, சமையல் எரிவாயுக்கு ஒரு 100 ரூபாய் குறைத்து விட்டார்கள், சீனிக்கு 20 ரூபாய் குறைத்து விட்டார்கள், மாவுக்கு 10 ரூபாய் குறைத்து விட்டார்கள். அந்த குறைத்ததை மட்டும்தான் மக்கள், ஏனால் அந்த அவ்வளவு தூரம் மக்களை திண்டாட வைப்பார்கள். திண்டாடி விட்டு அந்த திண்டாட்டத்திலே கொஞ்சம் ஆறுதல் அடைய வைத்து விட்டு அதை வாக்குகளாக அறுவடை செய்கின்ற அயோக்கியத்தனம் இந்திய அரசியலிலே இருக்கின்றது. அதாவது மக்களிடம் கடந்த 5 ஆண்டு கால தங்களுடைய நல்லாட்சியை எடுத்து சென்று இந்த 5 ஆண்டுகளிலே உங்களுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே நாங்கள் இன்னென்ன விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம், இந்த எங்களுடைய பொருளாதார ரீதியாக உள்கட்டுமான ரீதியாக இன்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இந்த மாநிலத்திலே, இந்த நாட்டிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று மக்களிடம் சாதனை பட்டியலிலே முன்வைப்பதற்கோ, இல்லை எதிர்கால சந்ததிகள் தன்னிறைவோடு இந்த மண்ணிலே வாழக்கூடிய வகையிலே அவர்களுக்கான தொழில்துறை வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஆரம்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இல்லை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதாகவோ, உண்மையாக ஜனநாயகத்தினுடைய மக்கள் விரும்புகின்ற அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தோம் என்ற வகையிலே சாதனை பட்டியலை முன்வைக்க வக்கற்றவர்கள் காலத்துக்கு காலம் ஒரு 5 ஆண்டுகளுடைய இறுதியிலே தேர்தல் வருகின்ற போது இப்படியான மோசடி வித்தைகளை தான் அரங்கேற்றுவார்கள்.
மக்களும் அதை இசைவாக்கம் அடைந்து விட்டார்கள். தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்தவரையிலே அவர்கள் மரபணுவிலே அந்த இசைவாக்கம் பெற்று விட்டது. இப்படியாக தங்களை அறிந்தே அந்த மோசடிக்கு துணை போவது. மிக எளிதாக ஒரு உதாரணத்தை நான் கூற முடியும். பெரும்பாலான உறவுகளுக்கு அது பரிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒவ்வொருவருடைய வீட்டிலே கடிகாரம் இருக்கின்றது. அவர்கள் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். 8 மணிக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? 10 நிமிடம் முன்கூட்டியே கடிகாரத்தை திருப்பி விடுவார்கள். அதாவது உண்மையாக 7:50 இருக்கின்ற போது 8 மணியாக காட்ட வேண்டும் என்ற வகையிலே அவர்களுக்கு தெரியும் நாங்கள் 10 நிமிஷம் கூட தான் விட்டுருக்கிறோம். அப்ப இது நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்கின்ற விடயம். சரியாக நாங்கள் 8 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் 7:45க்கு 7:50க்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் எங்களுடைய நேர முகாமைத்துவத்தின் ஊடாக நாங்கள் அதை சரியான நேரத்துக்கு செல்லக்கூடிய வகையில் எங்களை தயார்படுத்த முடியாமல் எங்களை நாங்களே ஏமாற்றி அச்சுறுத்துகின்ற வகையிலே 8 மணியாச்சு ஓடு சொல்லி அப்படியான ஒரு மனநிலைக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம். இன்று ஒவ்வொரு மனிதரும் இன்று யாரும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. எங்களை போன்ற கணிசமானவர்கள் அப்படி இருப்பார்களே, பெரும்பாலானவர்கள் தங்களை தாங்களே தெரிந்தே ஏமாற்றுகின்ற வகையில் தான் இப்படியான விடயங்களை தங்களுடைய அன்றாட வாழ்விலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இசைவாக்கம் அடைந்து விடும். எங்களுடைய மரபணுவிலே இந்த விடயங்கள் இசைவாக்கம் அடைந்து விட்டால் அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, அந்த நேர முகாமைத்துவம், இந்த விடயங்கள் எல்லாம் இல்லாமலே போய்விடும். நாங்கள் எங்களுக்கு தெரிந்தானே, அப்ப நாங்கள் தான் செய்கிறோம். அதாவது 3வது நபர் இல்ல, ஒரு பிள்ளைகள் அந்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் என்றதுக்காக பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் செய்தா பரவாயில்ல. இது எனக்காக நானே அந்த விடயத்தை செய்கின்ற போது ஒரு கட்டத்துல சரி நான் 10 நிமிஷம் முன்னுக்கு தான் ஓடுது, சரி பாப்போம், கொஞ்சம் ஆறுதலா இந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்வோம்? அங்க நாங்கள் இசைவாக்கம் அடைகிறோம். ஆக இப்படியாகத்தான் இந்த இந்திய தேர்தலிலும் அப்படியான ஒரு இசைவாக்கம் அந்த மக்களிடம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த மக்களையே மந்தைகளாக நினைத்து அவர்கள் மக்களை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தால், இந்திய அரசியலை பார்த்தால் அவர்கள் தேர்தல் இலவசங்களை அள்ளி வீசிவிட்டு சொல்லி வச்சு வெற்றி பெறுவார்கள். இத்தனை வாக்கு வித்தியாசத்திலே இத்தனை இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று. ஆனால் அந்த 5 ஆண்டு அவர்களுடைய சாதனை பட்டியலிலே பார்த்தால் நாங்கள் முன்னர் கூறியதை போன்று மக்கள் நலன் சார்ந்து எந்த திட்டங்களும் செய்திருக்க மாட்டார்கள். அதே போன்றுதான் நாங்களும் இப்படியாக இந்த சிங்கள தேசம் இப்படியாக காலத்துக்கு காலம் தங்களுடைய தேர்தல் தேவைகளுக்காகவும் வேறு சில ஏமாற்று நாடகங்களுக்காகவும் இப்படியான சில ஆறுதல் பரிசுகளை அள்ளித்தளிக்கின்ற போது பரவாயில்லை, இதையாவது செய்கின்ற, இது எங்களுடைய உரிமை. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் அனுப்ப பறித்தீர்கள். அதை முழுமையாக தருவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ராணுவம் இப்போது வந்தது. 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த ராணுவம் அங்கே வந்தது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பாட்டன் பூட்டன் காலத்தில் எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் நூற்றாண்டுகள் முன்பிருந்து வாழ்கின்ற எங்களுடைய மண், அந்த மண்ணை ஊடத்தை செல்கின்ற அந்த வீதியை முழுமையாக எங்களிடம் தருவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? 30 ஆண்டுகளில் வந்து குந்திய உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் பரம்பரையாக எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற எங்களுடைய உரிமைகள் மறக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? இந்த விடயங்களை நாங்கள் சமரசம் செய்வோமாக இருந்தால் இப்படி எல்லாமே எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு சலுகைகளுக்காக நாங்கள் கையேந்துகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாற்றப்படுவோம். எங்களுக்கான முழுமையான உரிமையும் எங்களுக்கான முழுமையான அதிகாரமும் கிடைக்கின்ற வரை தமிழ் மக்கள் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. நாங்கள் அது எப்படியோ பேயோ பிசாசோ அது எங்களுடைய நாங்கள் அது தமிழ் பேயாட்டோடும் தமிழ் பிசாசோடுமே நாங்கள் குடும்பம் நடத்தி விட்டு சென்று விடுவோம் என்கின்ற நிலையோடு தான் நாங்கள் அந்த தேர்தல்களை அணுக வேண்டும். நாங்கள் புதிதாக வருகின்ற தேவதூதர் என்பதற்காக நாங்கள் எந்தவித அறிமுகமே இல்லாத தரப்பினருக்கு பின்னாலே நம்பி செல்வோமாக இருந்தால் அவர்கள் எங்களை நட்டாட்டிலே கைவிட்டு சென்று விடுவார்கள். ஆகவே இந்த விடயங்கள் அந்த ஒரு பார்வையில் தான் இந்த பாதை திறப்பு விடயம் என்று அன்று அரசாங்கம் நினைத்தால் எவ்வளவு செய்து விட்டு போகலாம். ஏன் அவர்களால் இந்த தையட்டியிலே புதிதாக அந்த கட்டடத்தை திறப்பதை தடுக்க முடியவில்லை? இன்று ராணுவர்கள் சொல் பேச்சை கேட்கவில்லை. தையட்டி என்பது அவர்களுடைய நிர்வாக அளவுக்குள் இல்லையா? தையட்டி இவ்வளவு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்ற போது அதுக்குள்ளே ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அது திறப்புலா செய்யப்படுகின்ற வரை இந்த அரசாங்கம் கண்மூடி மௌன வேடிக்கை பார்த்ததா? அங்கே இந்த விடயங்களை வேடிக்கை பார்க்கின்ற அரசு இப்படித்தான் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது அது ராணுவம் எங்களுடைய சொல்லை கேட்குதில்லை, அவர்கள் எங்களுடைய சொல்லை கேட்கின்றார்கள். அப்ப ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத அனுர அரசிடம் எந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாக்களிப்பது? இது நாங்கள் முழுமையாக தமிழ் மக்கள் ஒரு எதிர்ப்பரசியலை எங்களுக்கான ஒரு முழுமையான நிரந்தரமான அரசியல் தீர்வு, இந்த தீர்வுகள் கிடைக்கின்ற வரை நாங்கள் அவ்வாறான ஒரு எதிர்ப்பரசியலிலே பயணிப்பதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பாதுகாப்பை ஏற்படுத்தும். இதற்கு எங்களுடைய தமிழ் கட்சிகள் முதலே மக்கள் இவ்வாறான நிலைமையிலே இவ்வாறான ஆறுதல் பரிசுகள் சலுகைகளுக்கு பின்னால் செல்வதற்கு எங்களுடைய அரசியலும் காரணம். இனிமேலாவது எங்களுடைய அரசியல் கட்சிகள் இந்த தவறுகளை உணர்ந்து கொண்டு மக்களை சரியான முறையிலே வழிநடத்தினால்தான் இந்த ஆபத்துகள் இருந்தாவது நாங்கள் மக்களை பாதுகாக்க முடியும். நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள். பிரதமர் ஹர்னி அவர்கள் வடமாகாணம் சென்றிருக்கின்றார். அங்கே
ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றார். குறிப்பாக மாவட்டபுர கந்தசாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு காப்பு கட்டி அவர் அங்கே பங்கெடுத்திருக்கின்றார் விழாவில். இனி அங்கே தமிழர் தாயகத்தில் உரையாடும் பொழுது கூறினார், அந்த மண் பல பிரச்சனைகளையும் இரத்த களத்தையும் கண்டிருந்தது, அவற்றை ஆற்றுப்படுத்துவது தங்களுடைய பொறுப்பு என்று எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு அவர் கூறியது போல் தெரிகின்றது. இது கரிசனையா அல்லது ஒரு சந்தர்ப்பவாதமா? உண்மை, அவர்களும் மூன்றாந்தர அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு பிரதமராக இருந்து கொண்டு ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரச வள துஷ்பிரயோகம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே ஒரு பிரதமர் என்கின்ற அந்த அதிகாரத்தோடு அந்த பிரதமருக்குரிய அந்த வளங்களையும் அந்த ஆளணிகளையும் பயன்படுத்தி, பிரதமர் என்பது நாட்டினுடைய ஒரு பொது பதவி நிலை, அதற்காக வழங்கப்படுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலே வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு, அந்த ஆளணிகள், அந்த விடயங்கள் எல்லாமே மக்களுடைய வரி, அதாவது அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய சொத்தோ இல்லை அரசாங்கத்துடைய, இது பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்காக செலவழிக்கப்படுகின்ற பணம். ஆகவே அந்த பணத்தை தங்களுடைய ஒரு கட்சி தேவைக்காக அவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்குடா நாட்டுக்கு விஜயம் செய்தது என்பது தேர்தல் பரப்புரைக்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு பிரதேசங்களிலே நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காகத்தான் அவர் அங்கே வருகை தந்திருந்தார். ஆகவே இந்த விடயங்களை இதே ஒரு அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி வழக்கமான மூன்றாந்தர அரசியலில் ஈடுபடுகின்றது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அதைவிட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் அடையாள ரீதியாக நல்லூர் கந்தனுக்கு, சிங்களவர்கள் வந்தால் நல்லூர் கந்தனுக்கு போவது, இல்லை இது மாவை கந்தனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றன, நல்லூரை விட்டுவிட்டு மாவை கந்தனிடம் சென்று விட்டு அவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இப்படியாக அங்கே சென்று அங்கே இதன்பதனூடாக தாங்கள் ஒரு பன்மைத்துவத்தை காட்டுவதாக அவர்கள் காட்டிக்கொண்டாலும், முதல்ல எங்களுக்கு செயல்பாட்டு ரீதியாக இந்த விடயங்கள், தமிழ் மக்கள் இப்படியான ஏமாற்று வித்தைகளை எல்லாம் இதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் தமிழ் மக்கள். பல இடங்களிலே கூட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் பங்கேற்பை நாங்கள் காணவில்லை. பருத்தித்துறையில் நடந்த கூட்டத்துக்கு நான் நேரடியாகவே சென்றிருந்தேன். பருத்தித்துறையிலே இரவு 7:30 மணி அளவில் 6:30 என்று அறிவித்து 7:30 மணி அளவிலே பிரதமர் அவர்கள் வருகை தந்திருந்தார். வருகை தந்து கிட்டத்தட்ட 9 மணி வரை அங்கே நிகழ்வு நடைபெற்றது. இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நினைவிருக்கும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற, அதாவது அன்ரோமர் திசநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இதே பருத்தித்துறை கொட்டடி பகுதியிலே ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திலே இந்த கடத்தொழில் வடமராட்சி பகுதியில் இருக்கின்ற கடத்தொழில் சங்கங்கள் ஏமாற்றி அங்கே அழைக்கப்பட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்ட விடயம் நாங்கள் அந்த இடத்திலே பதிவு செய்திருந்தோம். ஆனால் அன்றைய கூட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது நேற்றைய கூட்டத்திலே ஒரு எந்த விதமான அதாவது அன்றைய கூட்டத்திலே ராமலிங்கம் சந்திரசேகர் என்பவர் அவர்கள் ஒரு அமைப்பாளர் மட்டுமே. ஜனாதிபதி அன்ரோமர் திசநாயக்கா வெற்றி பெற்றிருக்கின்றார். பொது தேர்தல் கூட, பாராளுமன்ற தேர்தல் வைக்கப்படவில்லை. அவர் வெறுமனே ஒரு வடமாகாணத்துக்கான ஒரு அமைப்பாளராக தான் ராமலிங்கம் சந்திரசேகர் இருந்தார். வெறுமனே அனுரவினுடைய பதாகையோடு ஏமாற்றி வைக்கப்பட்ட கூட்டத்திலே இருந்த கூட்டத்தை விட இன்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதமராக இருக்கின்ற ஹரணி அமரசூரியவும் கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 அவர்கள் பங்கு பெற்றுகின்ற கூட்டத்திலே அதை விட மிக குறைவான எண்ணிக்கையிலான கூட்டத்தினர் இருந்தார்கள் என்றால், அந்த 6 மாதத்திலே மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு எப்படியாக குறைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் பருத்தித்துறை நகரசபை, பருத்தித்துறை பிரதேச சபை, வெள்ளவத்துறை நகரசபை ஆகிய 3 சபைகளுக்கான வேட்பாளர்களும் அந்த கூட்டத்திலே சமூகம் அளித்திருந்தார்கள். அந்த வேட்பாளர்கள் பிரசன்னமாக இருந்தார்கள். அந்த வேட்பாளர்களுடைய குடும்பத்தினர், ஆதரவாளர்கள் என பங்கு பற்றி கூட ஒரு பொது நிலையிலே இது தேசிய மக்கள் சக்தி பிரதமர் வருகின்றார் என்பதற்காக பொது நிலையிலே கூடிய கூட்டம் என்பது நாங்கள் வரையறுத்து கூறிவிட முடியாது. அந்த ஏற்பாடு செய்த அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூட அங்கே வரவில்லை என்றால் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது. இந்த 6 மாதத்திலே இவர்களுடைய நம்பிக்கை, இவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்பது மெல்ல மெல்ல கலைந்து வருவதைத்தான் அந்த கூட்டத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப இன்று ஏமாற்றி அழைக்கப்பட்டாலும் அந்த கடத்தொழில் சங்கங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்ற போது இதற்குரிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அன்று நம்பினார்கள். ஆனால் இன்று அவ்வாறான நம்பிக்கையை இந்த 6 மாதங்களிலே இவர்கள் காப்பாற்றவில்லை. இதன் காரணமாக நேற்றைய கூட்டத்திலே அவ்வாறான இந்த சங்கங்களும் வரவில்லை.
ஆகவே இப்ப இதன் மூலமாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் இதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான இந்த பாதை திறப்பு போன்ற இந்த ஏமாற்று நாடகங்களை அரங்கேற்றியாவது தமிழர்களை எப்படியாவது ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற்று இவர்கள் இங்கே சொல்கின்ற விடயம் என்ன? ஊழலற்ற, லஞ்சமற்ற, ஒரு முறைகேடற்ற நாங்கள் ஒரு ஒரு நிர்வாகத்தை தருவோம். அந்த நம்பிக்கையில் தான் நாடு முழுவதுமே இந்த பருத்துறையில் கூட பிரதமர் ஹரணி அவர்கள் உரையாற்றுகின்ற போது தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை வரை வெற்றி பெற்ற ஒரே அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் தான். எல்லா பிரதேசங்களிலுமே பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்ற ஒரே ஒரு கட்சி எங்களுடைய கட்சி தான். சகல இனங்களையும் பிரதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற ஒரே அரசாங்கமாக இந்த அரசாங்கம் தான் அமைந்திருக்கின்றது. பெண்களுக்கு அதிக பிரதித்துவம் கிடைத்திருக்கின்ற பாராளுமன்றமாகவும் இந்த பாராளுமன்றம் தான் அமைந்திருக்கின்றது. சுதந்திர இலங்கையினுடைய வரலாற்றிலே தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை வரை ஒரே கட்சி சகல பிரதேசங்களிலுமே ஒரு பிரதித்துவத்தை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்ற, இனமத வேறுபாடு இல்லாம ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை இந்த மக்களாகிய நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவ்வாறு கூறுகின்ற ஹரணி அமரசூரிய இந்த 6 மாதங்களிலே தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு என்னத்தை செய்தார்கள்? அவர்கள் கூறும்போது உண்மையிலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய வேதனை எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒவ்வொரு தினம் தங்களுடைய படலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகள் வருவார்களா வரமாட்டார்கள், அந்த வேதனை எங்களுக்கு தெரியும். அதற்கான தீர்வை தருவோம் என்கின்றார். அதற்கான தீர்வாக OMB என்கின்ற அலுவலகத்தை தான் இப்போது முகவர்களாக இங்கே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சில சேலமர்வுகளை நடத்தி, சில சந்திப்புகளை நடத்தி சர்வதேசத்துக்கு கணக்கு காட்டுவதற்காக. அந்த OMB என்பது தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டது. தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் ஊக்குவித்துக் கொண்டு காணாமல் போனவர்களுடைய உறவுகளுடைய அம்மாக்களுடைய வலிகள் வேதனை எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் தீர்வை தருவோம் என்றால் அவர் செத்ததுக்கு பின்னாரா நீங்க தீர்வை தரப்போகின்றீர்கள்? அதெல்லாம் இருக்கின்ற ஒரு விடயம். இந்த ஒரு இராணுவத்தையாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நீதிமன்றத்தால் முன்னிறுத்த முடியுமா? இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஜனாதிபதி அன்ரோமர் திசநாயக்கவாக இருக்கட்டும், பிரதமர் ஹரணி அமரசூரியவாக இருக்கட்டும், இல்ல கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கட்டும், பிமல் ரட்நாயக்காவாக இருக்கட்டும், இல்ல எவராக இருக்கட்டும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயத்தை வைத்து அரசியல் செய்கின்ற எவராவது ஒரே ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய ஒரே ஒரு வழக்கை கையிலே எடுத்து அவர்கள் கையளித்தது இந்த படை அதிகாரியிடம்தான் என்று அதிலே வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த படை அதிகாரி இப்போதும் இராணுவத்தில் இருப்பார், இல்லை இராணுவத்தில் ஓய்வு பெற்றிருப்பார். அந்த படை அதிகாரியை நீதி முன்னால் நிறுத்தி அந்த கையளிக்கப்பட்ட உறவு எங்கே என்ற விசாரணையை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்திடம் முதுகெலும்பு இருக்கின்றதா? முதல்ல அதை செய்யட்டும். அவர் செய்வதாக இருந்தால் அதை செய்யட்டும். இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் இப்படியா இத்தனை வார்த்தைகளை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்று வடக்குக்கு வருபவர்கள் தமிழில் கூட கதைப்பார்கள். ஆனால் அந்த விடயத்தை சிங்களத்திலே போய் அங்கே கதைக்க மாட்டார்கள், அங்கே வேறு விதமாக கதைப்பார்கள். அதே போன்றுதான் இவர்களுடைய இந்த விடயங்களும் முதலை கண்ணீர் பிரதமர் ஹரணி அமரசூரியோட தன்னுடைய உரையாற்றுகின்ற ஊரினர் தான் ஏனையின் வீதியிலே வருகின்ற போது என்னுடைய பார்வைகள், என்னுடைய கண்கள் அந்த ஏனையின் வீதியிலிருந்து கிளை வீதிகளாக செல்கின்ற அந்த வீதிகளைத்தான் தன்னுடைய கண்கள் ஆராய்ச்சி செய்தன. ஏனையின் வீதி தரமான நிலையில இருக்கின்றதாகவும், அதனுடைய உள்ளே அதுல இணைகின்ற இணைப்பு வீதிகள், அந்த கிளை வீதிகள் எல்லாமே ஒரு அதான் ஏமாற்று. இப்ப தனியா இந்த வீதியை போட்டு உள் வீதிகள் எல்லாம் உள்கட்டமைப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும். உண்மையான அபிவிருத்தி என்பது அங்கேதான் தங்கி இருக்கின்றது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது எல்லாம் உங்களுடைய ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் என்று சொல்வதிலே ஒன்றும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டும். செய்வதற்கு உங்களுடைய அரசாங்கம் நின்று நிலைக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. நீங்கள் தமிழர்களுடைய பிரதேசம் என்பதற்காக இல்லை, ஒட்டுமொத்த இலங்கையும் உங்களுடைய ஆட்சி பரப்புக்குள்ளாக உங்களுடைய நிர்வாகத்துகள் அதை செய்ய வேண்டியது கடமை. இதை செய்து விட்டோம் என்பதற்காக தமிழர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பது என்பது அது 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 அரசியல் நோக்கம் கொண்டது. அது நீங்க இனமத பேதமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சிங்கள பகுதியிலும் தமிழ் பகுதியிலும் ஒரே சமத்துவத்தோடு அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துங்கள். மக்கள் அதை நீங்கள் செய்து காட்டினால் மக்கள் நம்பிக்கையோடு பின்வருவார்கள். ஆனால் அதை செய்வோம், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது, இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டெல்லாம் நீங்க மக்களிடம் வாக்கு கேட்க வருவது என்பது, இது நாங்கள் அந்த கோயில போய் இது பரீட்சையில சித்தி அடைய வைக்கணும்ன்றக்காக தேங்காயை உடைச்சு கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி, கற்பூரத்தை கொடுத்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இவன் விளையாட்டு இருக்கு. ஒன்று முன்னுக்கே போய் நாங்கள் லஞ்சம் கொடுக்குற வேலை தான் இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்தாக. இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கையற்று இப்படியான அதாவது இதுவரை காலமும் இப்படியான வார்த்தைகளுக்கு, இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் பஞ்சப்பட்டிருக்கணும். அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் இப்படி எங்களுடைய குரலாக, எங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை, அதை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாற்றம் ஒன்றைத்தான் நாங்கள் இதிலே காண முடியுமே தவிர,
இது செயலுறுப்பெறுமா என்றால் அது ஏமாற்றம் தான். என்றால் அவர்களுடைய இந்த விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதே பாதையில நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு இந்த உறுப்பினர்களை அனுப்புங்கள், நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவோம் என்றால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஊழல் ஒழிப்பு என்பது மதவாட்சிக்கு அங்காளதான். மிக தெளிவாக தெரியும் மதவாட்சிக்கு அங்காளதான். மதவாட்சிக்கு இஞ்சால வடக்கில அது வேறு விதமான ஒரு கடைந்தெடுத்த மூன்றாம் தர அரசியலில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடுகின்றது. அது மாற்றுகிறதுக்கு இடமில்லை. ஆக வடமாகாண ஆளுநராக வேதநாயகம் அவர்களை நியமித்தது மட்டும்தான் இதுல நாங்களே பல தடவை அந்த விடயங்களை நேர்மையாக சுட்டி காட்டி இருக்கின்றோம். அதை தவிர்த்து இன்று செல்வின் அவர்கள் பனை அபிவிருத்தி சபைக்கு செல்வின் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது அதே வழியில நாங்களும் புலகாங்கிதம் அடைந்தோம். அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தெரிவு மிக சிறந்த தெரிவாக இருக்கின்றது. உண்மையிலே இவர்கள் சரியான முறையிலே ஆராய்ந்து இந்த நடவடிக்கைகள் அது சொல்லி வாய்மூடுவதற்குள் செல்வின் அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அதே ஊழல் பெருச்சாளியான சகாதேவனை கொண்டு வந்து மீண்டும் அதே பனை அபிவிருத்தி சபைக்கு தலைவராக போட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் அந்த திணைக்களத்தில் இருந்தவர்களுக்கும் எல்லோருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிந்தவர் ஊழல் பெருச்சாளியாக செயல்பட்டவர் இந்த சகாதேவன் என்று. அப்படிப்பட்ட தெரியாமல் போடுவது என்பது வேறு. அந்த அலுவலகத்திலேயே தெரியும் அவர் எவ்வாறான முறைகளில் ஈடுபட்டவர் என்று. அதன் காரணமாகத்தான் செல்வின் போன்றவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவரை தூக்கி விட்டு திரும்பவும் அந்த ஊழல் பெருச்சாளி இன்று வரை அந்த சகாதேவன் அவர்கள் தான் அந்த பனை அபிவிருத்தி சபைக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். அங்கே அனுபவம் ஊழல் ஒழிப்பு போனது. இதே கடத்தொழில் சமூகம் இன்று மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்றால் யாழ் மாவட்ட கடத்தொழில் பணிப்பாளராக இருப்பவர் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடியாளர். இன்று அவருடைய பெயரிலே தடை செய்யப்பட்ட சுருக்கு வேலை தொழிலுடைய பல்வேறு தொழில்கள் அவருடைய பெயரிலே நேரடியாக இயங்குகின்றது. பல பினாமிகளின் ஊடாக அவரால் அந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் இயங்குகின்றது. இன்று தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்பவர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு லஞ்சங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது வெளிப்படையாக குமரி கொண்டிருக்கின்றார்கள். கரையோர பகுதியில் இருக்கின்ற கடத்தொழில் சமூகம் இந்த யாழ் மாவட்ட கடத்தொழில் பணிப்பாளராக இருப்பவர்கள் மீது அவ்வளவு ஒரு வன்மத்திலே அவ்வளவு குமுறலோடு இருக்கின்றார்கள். ஏன் இது கடத்தொழில் அமைச்சராக சந்திரசேகரனுக்கு தெரியாதா? இல்லை ஊழல் ஒழிக்கின்ற அனுரவுக்கு தெரியாதா? அவ எங்கே போனது வடக்கிலே ஊழல் ஒழிப்பு? இதான் அவங்களுடைய மாற்றம். அப்ப இது எல்லாத்தையும் மூடி மறைத்து விட்டு நாங்கள் உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கின்றோம், உங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்று தருவோம், யாருமே பார்க்காத அந்த சந்து பொந்து ஒழுங்கு எல்லாத்தையும் நாங்கள் காபற்று ரோட்டாக்கி தருவோம், அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்வதை விட்டுட்டு நீங்க தெற்கிழங்கையில் எடுக்கிற அந்த ஊழல் ஒழிப்பை மதவாட்சிக்கு உங்களால் செய்யலாம கிடக்கு. மாற்றாந்தாய் மனப்பான்மை வடக்கிலேயும் இப்போது இந்த அரசாங்கம் செய்யுது. வெளிப்படையா தெரிஞ்ச சகாதேவனை நீக்கி விட்டு இன்னும் செல்வின் போன்ற நேர்மையான அதிகாரிகளை பனை அபிவிருத்தி சபைக்கு கொண்டு முடியாம இருக்குன்னா அதுக்கு என்ன தடை? ஏன் தையிட்டியில ராணுவத்தை மீறி உங்களால் செய்ய முடியும்னா என்ன தடை இருக்கு? அப்ப அந்த தடையெல்லாம் இருக்கேக்க இப்படி உள்ளூராட்சியில நீங்க வாக்கு பெற்று விட்டு அந்த தடையை மீறி உங்களால் என்ன செய்ய முடியும்? இது வெறுமனே ஒரு அரசியல் கோஷமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர ஒரு மாற்றம் என்ற ஒரு நம்பிக்கையோட தேசிய மக்கள் சக்தியை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு கடுகளவேனும் தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்ல இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை என்பதைத்தான் மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும். சரி, அரசியல் கோஷம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தேர்தல் காலங்களில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் வடக்கு கிழக்கை நோக்கி இருக்கின்றன என்று கூறுகிறீர்கள். இன்னும் ஒரு சாதனையை அவர்கள் செயல்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வடக்கில் 56 பாடசாலைகளை விரைவில் மூடுவதாக கூட இப்பொழுது செய்திகள் மெதுவாக கசிந்து கொண்டு வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக. இவ்வாறு எங்களுடைய மக்கள் இவர்களுக்கு ஆதரவு வழங்கப் போகிறார்களா, இனத்தினுடைய இறமையை முற்றுமுழுதாக தாரை வார்த்து கொடுக்க போகிறார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி ராமதரன், இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஹரிணி அவர்களுடைய பயணம் தொடர்பாகவும் உள்ளூராட்சி நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.